A short time ago, the United States military began major combat operations in Iran. ஈரான் மீதான தாக்குதலை தொடங்கிய பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியுள்ளதாவது: ஈரானில் அமெரிக்கா தனது பெரிய அளவிலான போர் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாக அறிவித்தார். அமெரிக்க மக்களை பாதுகாப்பதற்கும் ஈரானிய ஆட்சியிடமிருந்து வரும் உடனடி அச்சுறுத்தல்களை நீக்குவதற்கும் இந்த தாக்குதல் நடத்தப்படுவதாக அவர் கூறினார். குறிப்பாக ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க முயற்சிப்பதாகவும் அமெரிக்காவை தாக்கும் ஏவுகணைகளை தயாரிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். IRGC எனப்படும் ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை வீரர்கள் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்றும் அவ்வாறு செய்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இல்லையெனில் நிச்சயமான மரணத்தை சந்திக்க நேரிடும் என அவர் எச்சரித்தார். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மக்களுக்கான செய்தியாக உங்கள் சுதந்திரத்திற்கான நேரம் நெருங்கிவிட்டது என்று மக்களுக்கு நம்பிக்கை அளித்தார். மேலும் குண்டுவீச்சுகள் நடக்கும்போது மக்கள் வீடுகளுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருக்குமாறும் கேட்டுக்கொண்டார். ஈரானின் ஏவுகணை தொழிற்சாலைகள் மற்றும் கடற்படையை முற்றிலும் அழிப்பதே நோக்கம் என்றும் ஈரான் இனி ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெற முடியாது என்றும் அதிபர் ட்ரம்ப் உறுதிபட கூறினார். இந்த ஆபத்தான போரில் அமெரிக்க வீரர்களின் உயிர்கள் பலியாகக்கூடும் என்பதையும் அவர் அந்த வீடியோவில் ஒப்புக்கொண்டார். ஈரானின் அணு ஆயுத கனவை ஒழிக்கவும் அந்நாட்டு படைகளை சரணடைய வைக்கவும் அமெரிக்கா இந்த தீவிர நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.